Hi students, welcome to our YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம இயல் 5 செய்யுள் வளம் பெறுக, இயல் 5 உரைநடை கொங்கு நாட்டு வணிகம், இயல் 5 இலக்கணம் வினையால் அமையும் தொடர்கள், கட்டுரை உழைப்பே உயர்வு இதெல்லாம் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2 புக் வேலம்மாள் ஸ்கூலில் உள்ளது. ஓகேங்களா? செய்யுள் இயல் 5 செய்யுள் வளம் பெறுக. இதில் முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். பொருள் தருக. வாரி வருவாய், அஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறீஇ அஞ்சி, யாணர் புது வருவாய். குருவினா 1. பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது? விடை. பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது மழைநீர் ஆகும். 2. உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர்? விடை. உழவர்கள் நெற்போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் ஆரவார ஒலி எழுப்புவர். 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2 இயல் 5 உரைநடை கொங்கு நாட்டு வணிகம். இதில் ஸ்டார்டிங்கில் சிறுவினா தான் இருக்குது. சிறுவினா பார்க்கலாம். 1. கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை? விடை. கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனி மலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்குகிறது. 2. கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக. விடை. கரூருக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை பயிரிடப்படுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. இவையே கரூர் மாவட்டத்தின் சிறப்புகளாகும். வேலம்மாள் ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2 இயல் 5 இலக்கணம் வினையால் அமையும் தொடர்கள். இதில் மனவரைபடம், கடின பதங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. படிக்கிறது மட்டும் நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? நிரப்புக. 1. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன் வினை எனப்படும். 2. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை ஆகும். 3. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். 4. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை ஆகும். சான்று தருக. 1. பிறவினை செல்வி கடலை காண்பித்தாள். 2. செய்வினை கயல்விழி கதை படித்தாள். 3. செய்யப்பாட்டு வினை கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. 4. தன்வினை செல்வி கடலை கண்டாள். பொருத்துக. 1. கண்டாள் தன்வினை. 2. திருத்தினான் பிறவினை. 3. நூல் படிக்கிறேன் செய்வினை. 4. கதை முகிலனால் எழுதப்பட்டது செய்யப்பாட்டு வினை. 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2 கட்டுரை உழைப்பே உயர்வு. குறிப்பு சட்டகம். முன்னுரை. உழைப்பின் சிறப்பு, உழைப்பால் உயர்ந்தவர்கள், உழைப்பின் முக்கியத்துவம். முடிவுரை. முன்னுரை. தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர். அதாவது முன்வினையால் ஒரு காரியம் நடைபெறாமல் போனாலும் தனது உடலை வருத்தி உழைக்கும்போது அதற்கான பலன் கிடைக்கும் என்பதே இதன் பொருள் ஆகும். நாம் முயற்சியுடன் உழைக்கும் போது வெற்றி நமக்கு கிடைத்தே தீரும்.
உழைப்பின் சிறப்பு. கடின உழைப்பு அனைவருக்கும் சிறப்பையே தரும். நாம் வாழ்கின்ற சூழலை உற்று நோக்கினால் ஒவ்வொரு உயிரினத்திடம் இருந்தும் கடின உழைப்பை கற்றுக்கொள்ளலாம். தேனீக்களும் சிலந்திகளும் கடின உழைப்பிற்கு மிக சிறந்த உதாரணம். உழைப்பில்லாமல் உயர்வு இல்லை. ஒருவன் எந்த அளவிற்கு கடினமாக உழைக்கின்றாரோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைய முடியும். இதுவே உழைப்பின் சிறப்பு ஆகும். உழைப்பால் உயர்ந்தவர்கள். கண்டுபிடிப்புகளில் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற தாமஸ் ஆல்வா எடிசன் கடின உழைப்பிற்கு சிறந்த உதாரணமாக கூறக்கூடியவர். அவர் தனது ஆய்வில் 5000 முறை தோல்வியே தழுவினார். பின்னர் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்து உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தினார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் சிறு வயதில் பத்திரிகை விற்பது போன்ற சிறு தொழில்களை செய்து வாழ்வில் முன்னேறியவர். இவர்கள் அனைவரும் வரலாற்றில் உயர்வாக போற்றப்பட காரணம் அவர்களின் கடின உழைப்பே ஆகும். உழைப்பின் முக்கியத்துவம். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிக சிறந்த இடத்தை அடைய வேண்டுமாயின் அவர் பணிகளை மிகுந்த அன்புடன் மேற்கொள்ள வேண்டும். குறிக்கோளை மட்டும் கவனத்தில் கொண்டு முயற்சியுடனும் பொறுமையுடனும் உழைத்தால் வெற்றி எனும் சிகரத்தை அடைந்து விடலாம். 6 அறிவு உடைய மனிதர்களும் சரி, 5 அறிவு உடைய உயிரினங்களும் சரி, ஒவ்வொருவருக்கும் உழைப்பு மிக முக்கியமானதாகும். முடிவுரை. 100 பேரை விட சிறந்தவராக விளங்க வேண்டுமென நீங்கள் நினைத்தால் ஏனைய 99 பேரை விட நீங்கள் கடினமாக உழைத்தாக வேண்டும். உழைப்பில்லா பிறப்பு இறப்பிற்கு சமம் என்று கூறுவர். மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் சோம்பல்தனத்தை கைவிட்டு கடினமாக உழைத்தால் மட்டுமே வையகத்தில் வாழ்வாங்கு வாழ முடியும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இயல் 5ல் உள்ள செய்யுள், உரைநடை, இலக்கணம், கட்டுரை இந்த வீடியோவோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.